வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு டாடா ஏசிக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் அதோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க நைட் டைமில் மீன் லோடு போகிறாங்க, மீன் ஏற்றிட்டு வருவாங்க. ஒரு 30-40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போயிட்டு மீன் ஏற்றிட்டு வரதுக்கு அவங்க செட்டு வேணும் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு செட்டை நான் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த செட் எடுத்து அவங்களோட ஆட்டோவுக்கு வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க, பேசஞ்சர் ஆட்டோவுக்கு. இப்போ இந்த செட்டு இன்னொரு செட்டு போட்டு கொடுங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நம்ம இந்த செட்டு போட்டிருக்கோம். இதில் இது கேப்னெட் பார்த்தீங்கன்னா 1313 கேப்னெட்டு. இது 2.1 கேப்னெட்டு. நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆடியோ 2.2னா 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மட்டும் வேலை செய்கிற மாதிரி நம்ம இதில் ரெடி பண்ணியிருக்கோம். அக்கார்லி ஷீட் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணது தான். அவங்க ஒரே வார்த்தை கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு அமௌண்ட்டில் பண்ணி கொடுங்கன்னா இது மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூம் கண்ட்ரோலு. இது லெஃப்ட்டு. இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னா, உள்ளே டிரைவர் சீட்டுக்கிட்ட உள்ளே யூஸ் பண்ணுற மாதிரியும், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற மாதிரியும், மீனோடு ஏற்றக்குள்ளே இல்லை இறக்கக்குள்ளே நம்மளுக்கு ஸ்பீக்கர் வேணும், அது சவுண்டு வச்சு கேட்குற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம 2 ஸ்பீக்கராக ஸ்டீரியோ லைனை 2 லைனாக கொடுத்து நம்ம வால்யூம் கண்ட்ரோல் தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். இதில் ஃபேன் ஓடிட்டுருக்கு. நான் வால்யூம் வைக்கல, ஏன்னா வால்யூம் வச்சா இப்போ இதில் ஓடுறது எல்லாமே மெலடி சாங் தான் ஓடிட்டுருக்கு. காப்பிரைட் வருங்கனால ஒன்லி யூஎஸ்பியை ஓட விட்டுட்டு நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சப்பு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, சப்பு கண்ட்ரோல் நம்ம வெளியில் பேக் சைடில் வர ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும், நார்மல் வர வால்யூம் கண்ட்ரோல் எப்பயுமே உள்ளே மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம 2 லைன் கொடுத்துட்டோம். இதோட ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. டெஸ்டிங் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கோம். உள்ளே நம்ம இன்டீரியரில் உள்ள மெட்டீரியல் என்னென்ன போட்டிருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இது யூஸ் பண்ணியிருக்க பவர் அம்பு போர்டுன்னு பார்த்தீங்கன்னா, டிடிஏவில் 7379 போர்டு தான் போட்டிருக்கோம். இது நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு உள்ள சரியாக ஐஸு சரியாக தெரியல, ஏன்னா லைட்டாக டெஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது. ஹீட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க எனி டைம் நைட்டில் லோடுக்கு போகிறனால நம்ம ஹீட்ஸ் நல்லா 6 ஸ்லீப் போட்டால் நல்லா ஹெவியான ஹீட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சப்புக்கு யூஸ் பண்ணுற ஹீட்ஸ் தான் போட்டிருக்கேன். இது 1313 கேபினெட்டில் வர ஹீட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஒரு கூலர் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் 12 லோடில். பிடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதயா கம்பெனியில் 6 டிரான்சிஸ்டர் போட்ட பிடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிடி நல்லாயிருக்கும். இந்த பிடி அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ கிளாரிட்டி நல்லா வரும். பேஸ் ட்ரிபிள் எல்லாமே பக்காவாக இருக்கும். கெய்னர் போர்டு பார்த்தீங்கன்னா 2 சேனல் கெய்னர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் சவுண்டு பத்தலை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கெய்னர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம். இந்த போர்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கெய்னர் யூஸ் பண்ணணும். எந்த ஈஸியாக இருந்தாலும் சரி, இதில் நம்ம யூஸ் பண்ணுற டிடிஓவில் பார்த்தீங்கன்னா ஒரு கெய்னர் போட்டிங்கன்னா, கெய்னர் போடாமல் இருந்தால் ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் சவுண்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சவுண்டு அதிகமாக வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு கெய்னர் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நம்ம யூஸ் பண்ணியிருக்க வீக்கல் ஒயர் பார்த்தீங்கன்னா 1.5 mm யூஸ் ஆகிற திக்னஸ் சப்புக்கு யூஸ் பண்ணுற ஒயர் தான் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாக சப்புக்கு யூஸ் பண்ணுறது. நார்மல் உங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 0.5 தான் அதிகமாக வரும். 1 வரும். இது 1.5 நல்லா ஹெவியாக இருக்கும். வெஹிக்கிள் ஒயர் ஒரே செட்டு ஒரே இதில் கொடுத்துருக்கோம். நம்ம வேணுன்னா ஜாக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ டெஸ்டிங் போட்டாச்சு. ஆடியோ டெஸ்டிங் நம்ம போட முடியாது, காப்பிரைட் வரதுனால. வேலை முடிச்சிருச்சு. இதில் யூஸ் பண்ணியிருக்க யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிக் ஐஸ் போட்டது கொஞ்சம் பெரிய ஈஸியாக இருக்கும். அந்த ஐஸ் போட்டது தான். அம்மிங் நாய்ஸ் எதுவுமே வராது. இது ஓடுற ஃபேன் சவுண்டு மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கேட்கும். இதில் ஃபேன் பார்த்தீங்கன்னா உள்ளே ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. நம்ம ஆடியோ டெஸ்டிங் போட முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் இதேமாரி அடுத்த ஒரு 2.1 இல்லை 5.1 நம்ம ஆர்டரில் எடுத்து அது ஒரு வீடியோவை போடும். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு ஆம்பிளிஃபையர் நல்லா வேணும்னா என்னோடய நம்பருக்கு
கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஆம்பு எப்படி எப்படி வேணும், எந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணுங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பு நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து சப்பு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் சப்பு வானான்ட்டாங்க. அவங்க வந்து ஒன்லி வந்து ஸ்டீரியோ மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதோ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1400 இந்த ரேஞ்சு வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு. என்ன காரணம் ரேட்டுனா, காப்பர் ரேட்டு எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு. அதனால ரேட்டு நாங்களும் போட்டு தான் ஆகணும். நல்லா இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக லுக்காக இருக்குது. பிளாக்கு ப்ளஸ் எல்லோ நல்லா மேட்ச் ஆகுது. உங்களுக்கும் இந்த மாதிரி செட்டுகள் வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம வீடியோகள் நிறைய எடுக்கிறோம், ஆனால் அப்லோட் பண்ணுறது கிடையாது. ஆனால் நான் இந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன். நல்லாயிருக்கு. இந்த மாதிரி செட்டு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.